இருந்து பாடுங்க. ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. வெளி வெளியே எந்தன் பிரியமிரே, என்றென்று தொழுதிடுவே. வெளி வெளியே எந்தன் பிரியமிரே, என்றென்று தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவனீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவனீரே. முழங்காயாவுமே மகிழுடன் தொழுதிடுவோம். முழங்காயாவுமே வாரினில் முடங்கிடுமே. சிறந்தவரே, சிறந்தவரே, மீண்டும் தொழுதிடுவோம். முடிவில்லா ராஜ்யம் அருள மறுபடி வருவேன் நீ, முடிவில்லா ராஜ்யம் அருள மறுபடி வருவேனென்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் துதித்திடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் துதித்திடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆமென். ஆயுள் முடியும் வரை இயேசுவே உம்மை தொழுதிடுவே, உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆமென். ஆராதனை வேந்தரும் நீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்
எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார். மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஒரு கேள்வியோடு இந்த செய்தியின் தலைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்? கையை தூக்குங்க. யாருக்கெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்? நல்ல கையை தூக்குங்க. அல்லேலூயா. சரியா? நீங்கள் எல்லாரும் தூக்குறதுக்கு முன்னாடி முதல் கையை நான் தான் தூக்கியிருக்கேன். அல்லேலூயா சொல்லலாமா? சரியா? எனக்கு தேவைகள் நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். சொந்த தேவைகள் இல்லை. சொந்த தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறாரு. ஆனால் ஊழியத்தின் தேவைகள் ஏராளம் ஏராளம் நிறைய இருக்குது. தேவைன்னு சொல்லும்போது தான் அந்த கல்லறை தோட்டத்துக்கு ஞாபகம் வருது. அதுக்கு நீங்கள் இந்த பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இன்றைக்கி கொண்டு வந்திருக்கீங்களா? குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு கூட சொன்னேன். நீங்கள் கொடுக்காத நேற்று போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதில் போய் நின்றுட்டுருக்கோம், வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அப்போ தான் ஒரு கிட்ட ஒரு ஃப்ளைட்டு அப்படியே பறந்து வருது. இந்த வீடியோ வேணால் நம்ம குரூப்பில் அனுப்புகிறேன். பக்கத்தில் அப்படியே பறந்து போச்சுது. அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம். நேற்றும் ஜேஎஸ்எஸ்கிட்ட தான் ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கி நீங்கள்லாம் கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி அதுலேயும் மேற்கொண்டு ஒரு பணத்தை கொடுக்க ஏற்கனவே நானும் அந்த பாஸ்டரும் சேர்ந்து ஒரு 1,10,000 ரூபா அட்வான்ஸ் போட்டிருக்கோம், 2 பேரும் சேர்ந்து. இப்போ மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணி நச்சரிச்சுட்டே இருந்தாங்க, நீங்கள் திரும்ப வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு. மறுபடியும் நேற்று போய் 1,30,000 ரூபா, அந்த பாஸ்டர் 80,000, நம்ம ஒரு 50,000 நம்ம சார்பா அப்படி சொல்லி 1,30,000 நேற்று போய் மறுபடியும் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். மறுபடியும் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் கடைசிக்குள்ளே மொத்தமாக கொடுத்து முடிக்கிறோம் அப்படின்னு விசுவாசத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எனவே நீங்கள் கட்டாயமாய் அதே நேரத்தில் உறுதியாய் நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து முடிக்க கேட்குறேன். நீங்கள் கொண்டு வந்தவங்க ஜெயாசிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். மற்றவங்க நீங்கள் இட நாட்களில் நீங்கள் எங்கள்கிட்ட கூப்பிட்டு கொடுக்கலாம். ஓகே தானா? ஓகேவா இல்லையா? செய்தின்னு ஆரம்ப செய்தி நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இப்போ நீங்கள் சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பொருளாதாரத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ நம்ம எல்லாரும் சரியா பொருளாதார தேவையோடு தான் இருக்கிறோம் எல்லாரும் சரியா. சில நேரத்தில் ரொம்ப பெரிய தேவை இருக்கிறது, சிலர் சின்ன தேவைகள் இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அதை நீங்கள் எழுதி கூட வைத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் இந்த காரியத்தை எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 வழியை நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஒரு 8 வழிகள். அந்த 8 வழியை நம்ம கடைபிடித்தோமானால் இந்த மாதத்திலே ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாருங்க, பொருளாதாரத்திலே தேவன் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் உயர்த்தி நல்ல ஒரு பணக்காரனா உயர்த்தி வைத்த ஒரு நபர் யாரு வேதத்தில்? யாரு ஆண்டவர் பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் உயர்த்தி ஆசீர்வச்சிருந்தார்? சரியா, யாரு?
சாலமோன், சரியா, சாலமோன் அவர் ஞானி, சரியா, அவர் பெரிய அரண்மனையை கட்டினார், ஒரு பெரிய தொங்கு தோட்டத்தை வைத்தார், சரியா. அவரை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அப்படி ஒரு பொருளாதாரத்தில், அரண்மனையில், எல்லாத்துலேயும் ஒரு சுகபோகமாய் வாழ்ந்த ஒரு மனிதர். அப்போ ஒரு செல்வந்தராக இருந்தார். அவர் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஏராளமான ஆலோசனைகளை எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய வழிகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்தாலே, அதன்படி அதை நம்ம கை கொண்டாலே நாம் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரயிலேயா சொல்லலாமா? அப்போது நம்ம பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபித்தா மட்டும் போதாது, ஜெபத்தோடு கூட நிபந்தனையின் அடிப்படையில் தான் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ரயிலேயா சொல்லலாமா? அப்போ நாம் சில காரியங்களை நம்ம செயல்படுத்தும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபம் மட்டும் பண்ணால் போதாது. ஜெபம் மட்டும் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறதில்ல. ஜெபம் பண்ணுறோம், வேதத்துக்கு கீழ்ப்படியதில்லை. ஜெபம் பண்ணுறோம், நம்ம அதே நேரத்தில் ஆராதனையில் பங்கெடுக்கிறதில்ல. இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இருந்தோமானால் ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது தேவன் பொருளாதாரத்திலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமானால் அந்த ஆலோசனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போது அதில் முதல் பாயிண்ட் என்னன்னா, தேவனை நம்முடைய பணத்தினாலே கனம் பண்ண வேண்டும். இல்லையா சொல்லலாமா? முதல் பாயிண்ட் என்னது? தேவனை எப்படி கனம் பண்ணணுமா? நம்முடைய பணத்தினாலே, சரியா. அப்போ நமக்கு தேவன் தந்த ஆசீர்வாதத்தினால் அவர்கள் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அப்போ நம்ம ஒரு காணிக்கையை நம்ம கொடுக்குறோம்னா தேவனை நம்ம என்ன செய்யணும்னு அர்த்தம்? கனப்படுத்துகிறோம். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கல, நமக்கு தேவன் தந்த வருமானத்திலிருந்து 10 பங்கை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்காட்டா தேவனை நம்ம என்ன செய்கிறோன்னு அர்த்தம்? கனவீனப்படும். அப்போ இப்படி எடுத்துக்கிட்டோம், நம்ம பணத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை கனப்படுத்துகிறோன்னு அர்த்தம். நம்ம கொடுக்காட்டா தேவனை என்ன செய்கிறோம்? கனவீனப்படுத்துகிறோம். அல்லது ஒரு ஆளை இன்சல்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஏன் அந்த பையனை இன்சல்ட் பண்ணுற, ஏன் அவனை ஒரு மாதிரி பேசுகிற, ஏன் அவங்கள நீங்கள் மதிப்பு கொடுக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதே நேரத்தில் நாம் தேவனிடத்தில் தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வேகமாக வாசிங்க. இன்னைக்கு நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம், எனவே வேகமாக வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பொழுது, எப்பொழுது, அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, சரியா, அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் முன்னாடி ஒன்று இருக்குது. அப்பொழுது, அப்போ நம்ம களஞ்சியங்கள், நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவரே என் களஞ்சியங்கள், என் பேலன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி, சரியா, அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் யாரை கனம் பண்ணணும்? கர்த்தரை கனம் பண்ணணும். அப்போ நம்ம விளைக்கிற எல்லா முதல் பலன், சரியா, பழைய ஏற்பாட்டு நாட்களில் என்ன விளைஞ்சாலும், வீட்டில் ஒரு முருங்கைக்காய் விளைஞ்சாலும் முதல் முருங்கைக்காய் யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஒரு பூசணிக்காய் விளைஞ்சால் முதல் பூசணிக்காய் யாருக்கு? கர்த்தருக்கு. ஒரு கத்திரிக்காய் விளைஞ்சால் முதல் கத்திரிக்காய் கர்த்தருக்கு. எங்கள் வீட்டில் பல முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு கோழி வளர்க்குறதுன்னா அவ்வளவு அலாதி பிரியம். வீடு ஃபுல்லாக அது நாஸ்தியாகும், ஆனாலும் கோழி வளர்க்குறது அலாதி பிரியம். ஆனால் அந்த முதல் முட்டையை எடுத்து, அது முதல் முட்டை எப்படி தான் இருக்கும்? சின்னதாக இருக்கும். அந்த முதல் முட்டை, 2வது முட்டை, 2 முட்டையும் எடுத்து என்கிட்ட தந்துடுவாங்க. நான் பாஸ்டர்கிட்ட கொண்டு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அல்லது கோயிலில் கொண்டு போய் முன்னாடி கொண்டு அந்த இடத்துல என்ன செய்வேன்? அந்த ஆல்டரில் வைக்கிறது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போது விளைவின் முதல் பலன், நம்ம வீட்டில் ஒரு கோழி முட்டை போட்டாலும் சரி, சரியா, ஒரு என்ன காரியங்கள் இருந்தாலும் அது விளைவின் முதல் பலனை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். தூத்துக்குடியில் அன்றைக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி, ஒரு 4 நாய்க்குட்டி அழகாக இருந்துச்சு. அப்போ பாஸ்டர் இந்த நாய்க்குட்டி முதல் அழகாக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், இந்த நாய்க்குட்டி நான் கர்த்தருக்காக நேர்ச்சையாக நேர்ந்து விட்ருக்கேன். அப்படின்னா கர்த்தருக்கு ஆலயத்தில் கொண்டு வைப்பேங்களா? இல்லை, இது ஒரு பிராண்டு நாய், இது ஒரு 4000 ரூபா விற்பனை ஆகும், அவங்க 2 நாளில் எடுத்து போயிடுவாங்க. அந்த 4000 ரூபாய் நான் யாருக்கு கொடுப்பேன்? ஆலயத்துக்கு கொடுப்பேன். இது கர்த்தருக்காக நேர்ந்து விட்டு நாய். அல்லேலூயா. அப்போ ஒரு நாய்க்குட்டி குட்டி போட்டாலும் அதுக்கு விலக்கி கொடுத்து அந்த காசை எங்கே கொடுக்குறாங்க?
அப்போ இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை நீ என்ன செய்ய? கனம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க? என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, இல்லை ஆலயத்தில் தான் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் ஆலயத்தில் கொடுத்தாலும் அது பாஸ்டர்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் யாரை கனப்படுத்துகிறீங்க? ஆவியானவரை கனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உன் விளைவின் எல்லா பலனாலும் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமா என்ன செய்யுமா? நிரம்பி இருக்கும். வரலையா சொல்லலாமா? அப்போ பூரணமாய் நிரம்பி இருக்கிறதை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கான நிபந்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். எந்த காரியத்திலும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனையை நிறைவேற்றும் பொழுதுதான் நமக்கு தேவன் ஆசீர்வாதம். அப்போ முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சிலர் பாருங்க, ஒரு சம்பளம் வந்தாச்சுன்னா அதில் முதல் காரியத்தை முதல்ல எதில் எடுத்து வச்சிருவாங்க? தசமபாக காணிக்கை. ஏன்னா இது யாருடைய காரியம்? இது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. முதல் பலனை அப்படியே எடுத்து வச்சுட்டு தான் செலவே பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சில் அந்த பிரபு அவங்க வேலை பார்த்து முடிஞ்ச உடனே அந்த முதல் மாதம் சம்பளத்தில் வாங்கிட்டு சில நாட்கள் 10:30 மணி 11 மணிக்கு வீட்டில் வந்து என் கதவை தட்டியிருக்காங்க. ஏன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுக்கலாமே, இல்லை நாளைக்கு கொடுக்கலாமே? இல்லை பாஸ்டர், எனக்கு இன்னொரு செலவு இருக்குது. அந்த செலவை பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல யாரை பார்த்து கொடுத்துடணும்? உங்களை பார்த்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, எல்லா விதத்திலும் கர்த்தரை கனம் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பார்த்து டிஸ்டர்ப் பண்ணி தரதோ அல்லது எனக்கு கொடுக்கிறதோ அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிறது நிமித்தம் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தரை கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எப்படி தேவனை கனம் பண்ணுறது? முதல்ல என்ன செய்யணும்? தசம பாகத்தை ஆலயத்துக்கு கொண்டு வந்து நாம் கொடுக்க வேண்டும். மல்கியா, நீங்கள் எழுதிக்கோங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதல்ல எதை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும்? தசம பாகத்தை ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ விலை 10ல் 1 பங்கு அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. 10ல் 1 பங்கு. சரி, 1000 ரூபாய் நமக்கு வருமானம் வருதுன்னா 1000ல் 100 ரூபாய் யாருக்கு? கர்த்தருக்கு. உங்களுக்கு 10,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 1000 ரூபாய் யாருக்கு? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 20,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 20,000ல் 2,000 ரூபாய் யாருக்கு? கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்போ சின்னதில் நாம் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். சின்னதுலன்னா சின்ன அமௌண்ட்டில், சின்ன வருமானத்தில் நம்ம கொடுக்க பழகினாதான் பெரிய வருமானத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? மனப்பூர்வமாக கொடுக்க முடியும். சிலர் வந்து சின்ன அமௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் வருமானம் வருது அல்லது 10,000 ரூபாய் வருமானம் வருது, 1000 ரூபாய் காணிக்கையே கொடுத்துருவாங்க. ஆனால் 1,00,000 ரூபாய் வருது, அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 10,000. அப்போ 10,000 ரூபாய் சர்ச்சைக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுனா நமக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்கிறதுக்கு எண்ணம் வராது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் மேன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ராஜ்யத்தின் பணிக்காக உற்சாகமாய் நமது காணிக்கை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தேவ ராஜ்ய பணிக்காக. அப்போ தேவ ராஜ்ய பணின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய தசமபாகத்தை கரெக்டாக கொடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம், காட்ஸ் கிங்டம் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆமாவா இல்லையா? சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் கரெக்டாக காணிக்கை கொடுத்தீங்கன்னா அந்த காணிக்கையில் நான் நிறைய தேவையோடு இருப்பேன். ஒரு மைக்கு வாங்கணும், அல்லது ஒரு ஸ்டாண்டு வாங்கணும், அல்லது ஆலயத்திற்கான ஒரு காரியம் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவைகள் நிறைய இருக்குது. நம்முடைய சபையிலும் இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது. அப்போது அந்த தேவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த பணம் என்ன செய்யப்படும்? உதவியாக இருக்கும். அப்போ நீங்கள் கொடுக்கிறது அது எதற்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது? தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. வரையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது நம்ம இதை உக்கிரானத்தோடு, சரியா, உண்மையோடு கூட பணத்தை நாம் கையாளும் பொழுது, அதில் நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அப்போ தசமபாகம் காணிக்கையை எப்போ நம்ம கொடுக்க முடியும்னா, எந்த எண்ணம் நமக்கு வந்தால் கொடுக்க முடியும்னா, எந்த எண்ணம் வந்தான்னா, ஒரு எண்ணம் வந்தால் தான் கொடுக்க முடியும். அது எண்ணம் வந்தால், எந்த எண்ணம் வந்தால் கொடுக்க முடியும்? வெரி குட், கரெக்டான பாயிண்ட்டை சொன்னீங்க நிர்மலா சிஸ்டர், கரெக்டான பாயிண்ட். என்னன்னா, இந்த பணம் யாருடையது?
என்னுடையது கிடையாது. என்னுடைய திறமையோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய அறிவோ, நான் சம்பாதித்ததோ, நான் உழைச்சதோ, நான் நட்டதோ, நான் நீர் பாய்ச்சினதோ கிடையாது. இது எல்லாமே எனக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து அவரை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப கர்த்தர் கொடுத்தது. அப்ப எனக்கு உண்டான எல்லாமே யாருடையது? யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் கொடுத்தது. அப்ப நம்ம பாருங்க, இன்னும் ஒரு மற்றவங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவோ விதங்களில் கர்த்தர் நம்மளை என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? எவ்வளவோ விதங்கள்ல நல்ல உடையை தந்திருக்கிறார், நல்ல உணவை தந்திருக்கிறார், நல்ல வீட்டை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல சூழ்நிலையை தந்திருக்கிறார், நல்ல ஆராதனை இடம் தந்திருக்கிறார், நல்ல ஆராதனை ஸ்தலத்தை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனையோ நெருக்கல் வந்த போதும் நம்ம ஆராதனையை விட்டுட்டு போகல. ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யறோம்? கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்தது. ஆண்டவர் இல்லாம நாம, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காம, ஆண்டவர் கரத்துல இருந்து ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் தான் கொடுத்தது. நம்ம எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கிருபையை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கர்த்தர் கொடுத்தது என்கிற உணர்வோடு நாம் செயல்படும். அப்போ முதல் காரியம், தேவனை நம்முடைய பணத்தினால என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த. ரெண்டாவது காரியம் கர்த்தர் பொருளாதாரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ரெண்டாவது காரியம் என்னன்னா, கடினமாய் வேலை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பொருளாதார ஆசீர்வாதம் வர்றதுக்கு கர்த்தருக்கு கொடுத்தா மட்டும் போதாது. ரெண்டாவது காரியம், நம்ம கடினமாக என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். அப்போ அதிகாலையில் எந்திரிச்சு முதல்ல நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்யணும். வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு கடினமாய் வேலை செய்ய வேண்டும். அப்போ நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதே சாலமோன் சொல்லுகிறார், சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் என்ன செய்வான்? ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ சோம்பேறியா இருக்கிறவன், சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கிறவன், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும், நான் கொஞ்சம் இன்னும் விடியட்டும், ஐயோ மணி 7 தான் ஆச்சா, 7:30 வரைக்கும் தூங்கலாம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்க, மணி 8 தான் ஆச்சா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்குவோம், மணி 6 தான் ஆச்சா, இன்னும் ஒரு 7 மணி வரைக்கும் தூங்குவோம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? சோம்பற்கையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ சோதரம் நாம உற்சாகமாய் செயல்பட வேண்டும். அப்போ அடுத்தது வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ள ஆத்துமா புஷ்டியாகும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமா என்ன ஆகுமா? புஷ்டியாகும். அப்போ நம்ம எல்லா காரியத்திலும் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஜாக்கிரதை உள்ளவர்களா. சரியா? இப்போ பாருங்க, சில கேட்டு முன்னாடி என்ன எழுதி போட்டிருக்கோம்? நாய்கள் அப்போ உடனே நம்ம என்ன செய்வோம்? கேட்டை திறப்போமா? வேகமா திறக்க மாட்டோம். அந்த போர்டை வாசிச்சுட்டு யாராவது போய் அழகா கேட்டை திறந்து உள்ள போவாங்களா? அப்படி போனால் என்ன ஆகும்? 4 கடியை வாங்கிட்டு வரணும். அப்போ உடனே என்ன செய்வாங்க? நீங்கள் ஜாக்கிரதையாக வந்திருக்க கூடாதா? போர்டு எழுதி போட்டிருக்கோம்ல, கேட்டை ஏன் திறந்தீங்க? அப்படி தான் கேட்பாங்க. அப்போது ஒரு நாய் கடிச்சிடுமேன்னு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் நாம் எல்லா காரியத்திலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ அறிவு, திறமைகள் போன்றவை இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையோடு சுறுசுறுப்பாகவும் கடினமாகவும் உழைக்காவிட்டால் பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பாருங்கள், நமக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, நம்ம எதெல்லாம் இருந்தோ ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். சுறுசுறுப்பாகவும் கடின உழைக்காமல் விட்டால், இவைகள் எல்லாம் இருந்தாலும் கடினமாக உழைக்காவிட்டால் நாம் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறி தரித்திரம்தான் தேடி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சோம்பேறி என்ன தேடி வருமா? என்ன தேடி வரும்? கிஃப்ட் தேடி வரும், அல்லது லாட்ரி தேடி வரும். சிலர் அப்படிதான். கேரளா தேசத்தில் போய் பாருங்க, சிலர் வந்து இந்த லாட்ரி எடுத்து தரித்திரம் ஆயிடுவாங்க. லாட்ரி டிக்கெட் எப்போமாவது எனக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்கும், 1 கோடி ரூபாய் எனக்கு அடிக்கும், நான் பணக்காரன். இப்படியே பல பேரும் வாழ்க்கை முழுசும் எடுத்து மறித்து போயிட்டாங்க. அப்போது அது அல்ல, கடினமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா, 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
சரி, யாத்திராகமம் 34 அதிகாரம் 21 வசனம். நான் என் கையில இருந்து கதையா நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை நான் போதிக்கிறேன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பாயாக. அல்லேலூயா. அப்போ நீங்கள் 6 நாள் என்ன செய்யணும்? வேலை செய்யுங்க, நல்ல கடினமாக உழைங்க. சரியா? சிலர் உழைப்பே நம்பி முழு நாட்களும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆலயத்தை மறந்துடுறாங்க, ஆலயத்தை தேடுறதில்ல, ஆண்டவரை தேடுறதில்ல. உழைப்பு நமக்கு தேவை, உழைப்பு நமக்கு கட்டாயம் தேவை, கடின உழைப்பு தேவை. ஆனாலும் 7ஆவது நாள் அது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் என்ன செய்ய வேண்டும்? களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுங்க. அப்போ 7ஆவது நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், வேலை செய்ய. அடுத்தது வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் வேலை செய்ய மனதா இருந்தால் அவன் சாப்பிடவும், வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாதான்? சாப்பிடவும் கூடாது என்று பவுல் கட்டளையிட்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 10 வசனம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 10. நீ வேலை செய்யாட்ட நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடாத அப்படின்னு சொல்லுகிறது வேதம். சரி, அப்போ வேலை செய்தால் தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அடுத்தது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து என்ன செய்தாரா? 100 பலனை கொடுத்தார். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம். அப்போ பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ பொருளாதாரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஈசாக்கை போல அவன் என்ன செய்தானா? விதை விதைத்தான் 100. அப்போ நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஏற்ற பணம் கிடைக்கல. வேலை செய்கிறாங்க, சம்பளம் கிடைச்சி அந்த சம்பளம் எல்லாம் என்ன ஆயிடுது? செலவாயிருது, வீணா நஷ்டமாயிருது. அப்போ அதுக்கு காரணம், எவ்வளவோ கடினமாக உழைச்சோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது பண்ணோம், ஒன்றும் அங்கே பிரயோஜனம் இல்லை. எல்லாமே பொட்டல் பையில் போட்டது போல எல்லாமே ஒழுக்கா போயிடுது. அப்போ நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன், இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எந்த பிரயோஜனமே இல்லையே என்று சொல்லி அநேகர் வருத்தப்படுகிறதை பார்க்கிறேன். ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 அவன் பலனை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எங்கு போனாலும் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆராதனை காரியங்கள் அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தேவன் அவருக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நாம் வேலைக்கு அடிமையாக மாறிவிடக்கூடாது. சரியா? வேலைக்கு அடிமையாக மாறிவிடக்கூடாது. நமது சரீரம், ஆவிக்குரிய மனநிலை, ஆரோக்கியத்திற்காக போதிய ஓய்வும் இளைப்பாறுதலும் நமக்கு என்னது தேவை. அப்போ எதுக்கெல்லாம்? சரீரம், ஆவிக்குரிய காரியம், மனநிலை, ஆரோக்கியம், இந்த 4க்கும் நமக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை. அப்போ அந்த ஒரு நாள் ஆண்டவர் ஓய்வு நாளை வச்சிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதை தான் வேதம் போதிக்கிறது. அப்போ நம்ம இவைகளில் சரீரம் நம்ம அழகாக இருக்கணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும்னா, நம்முடைய மைண்டு சரியா, நம்முடைய மனது நல்லா இருக்கணும்னா, தொடர்ந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? உழைப்பின் நிமித்தமும் அந்த உழைப்பின் நடுவில் நம்ம ஓய்வு நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கடுமையாக மட்டுமல்ல, நேர்மையாகவும் உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? சிலர் கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் அதில் என்ன இருக்க மாட்டாங்க? நேர்மையாக இருக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது கடுமையாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நீ நேர்மையாகவும் உழைக்க வேண்டும். பொய் சொல்லி என்ன செய்யக்கூடாது? பணம் சம்பாதிக்கக்கூடாது. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 22 வசனம். நீதிமொழிகள் 26 அதிகாரம் 6 வசனம். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 1 வசனம். சரியா? 19, 22, 19, 1, 26, 6 எல்லாமே நீதிமொழிகள் தான். அப்போ இந்த நீதிமொழிகளில் இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ நேர்மையாக உழைக்கணும், உண்மையாக உழைக்கணும், பொய் சொல்லி சம்பாதிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நேர்மையற்ற முறைகளை கடைபிடிக்கக்கூடாது. நீதிமொழிகள் 20 அதிகாரம் 10 வசனம். சரியா? நீதிமொழிகள் 20 அதிகாரம் 10 வசனம். திருட்டு செயல்கள் ஆகியவற்றில் கிறிஸ்தவர்களுக்கு என்னது கிடையாது? உகந்ததல்ல. கர்த்தர் அவைகளை என்ன செய்கிறாரா? வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
சரியா? செல்வத்தை பார்க்கலும் நற்கீர்த்தி மிகவும் முக்கியம். சரியா? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 1 வசனம். சரியா? அப்ப பாருங்க, செல்வத்தை பார்க்கலும் நற்கீர்த்தி தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, அதுதான் முக்கியம். வண்டியூர்ல ஒரு நபர் இருக்கிறார். சரியா? அவர் பெரிய பணக்காரர், ஒரு பெரிய வீடு அவர் தான் வச்சிருக்கிறார். ஆனா அவரை பற்றி இந்த ஊர்ல கேட்டாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அவரா? அதுக்கு மேல பேச மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, அதோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்? அதுக்கு பிறகு பேசுங்க, பேச்சு வராது. அவரா? அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிருவாங்க. ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்குது? கார் இருக்குது, பங்களா இருக்குது, பெரிய வீடு இருக்குது, வசதியான எல்லா காரியங்களும் இருக்குது. ஆனால் நற்குணங்கள் என்ன இல்லை? இல்லை, நற்குணங்கள் இல்லை. அப்போ அது சாபமாய் மாறுகிறது. அப்போ நற்கீர்த்தி, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நற்கீர்த்தி, நல்ல குணங்கள் நமக்கு அவசியமாக இருக்குது. ஒரு இல்லையா சொல்லலாமா? அப்போ முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு நம்ம பணத்தினாலே தேவனை கனப்படுத்தணும். ரெண்டாவது காரியம் கடினம், ஹார்ட் ஒர்க், கடினமாக உழைங்க, அது பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூணாவது, சரியாக திட்டமிட்டு பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்யுங்கள். சரியா? ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யணும்? அப்போ நமக்கு எவ்வளோ வருமானம் வருது? சரியா? எவ்வளோ 10,000 ரூபா வருமானம் வந்தால் 12,000 ரூபா செலவு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? 2,000 ரூபா என்ன ஆகுது? கடன் ஆகுது. 2,000 ரூபா கடன் ஆகுது. அப்போ 2,000 ரூபா ஒரு மாதம், இது 10 மாதம் ஆயிட்டுனா 20,000 மாறிடுது. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அதுக்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வருமானத்தை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின் உன் வீட்டை கட்டு. வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 27 வசனம். 24 அதிகாரம் 27 வசனம். சரியா? வெளியின் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின் உன் வீட்டை என்ன செய்? கட்டு. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம்னா என்ன செய்யணும்? அதற்குரிய எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தின பிறகு என்ன செய்யணும்? வீட்டை கட்டணும். அப்போ அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியங்களாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலே நாம் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, வருமானத்திற்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? செலவு செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ நம்ம குடும்பத்தில் எத்தனை பேரோ அத்தனை பேரை கூட உட்கார்ந்து பிள்ளைகள், பெற்றோர் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பிளான் பண்ணணும். எப்பா, அம்மாவுக்கு இவ்வளோ பொருளாதாரம், அப்பாவுக்கு இவ்வளோ பொருளாதாரம், நீ இப்போ 2 பேரையும் தாண்டி ஒரு பைக்கை கேட்குற, அந்த பைக்கு 2 லட்சம் ரூபா. அப்போது நாம் என்ன செய்யணும்? சரியா? இப்போ நான் உனக்கு வாங்கி தந்தோம்னா நம்ம குடும்பம் நாளைக்கு என்ன ஆயிரும்? நடுத்தரவில் வந்துடும், கடன் ஆயிரும். அப்போ நான் உனக்கு கொஞ்ச நாள் பொறு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு அதை புரிய வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 5வது வசனம். இதை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 21 அதிகாரம் 5வது வசனம். இவைகளை நீங்கள் வீட்டில் போய் இப்போ வாசிக்க வேண்டாம். சரியா? அப்போ பாருங்க, வரவு செலவை நம்ம சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுகிறது, நாம் திட்டமிட தவறினால் தோல்வியை என்ன செய்கிறோம்? திட்டமிடுகிறோம். சரியா? if we fail to plan, we plan to fail. அப்படின்னா நம்ம வெற்றிக்காக திட்டமிடாவிட்டா நாம என்ன செய்யறோம்? தோல்விக்கு என்ன செய்யறோம்? திட்டமிட்டுட்டான்னு அர்த்தம். வெற்றிக்காக திட்டமிடாட்டா தோல்வியை நம்ம திட்டம் போட்டுட்டோம். நீங்க தோல்விக்காக இவ்வளவு நம்ம தோல்வி அடைய போறோம், யாரும் என்ன செய்ய போறதில்ல? திட்டமிட போறதே இல்லை. யாரும் நான் தோற்று போவேன்னு யாராவது திட்டமிடுவாங்களா? நிச்சயமாக ஒருவர் கூட நான் நஷ்டம் அடையணும், நான் தோற்று போகணும், என் குடும்பம் ஆசீர்வாதம், யாரும் திட்டமிட. ஆனால் நம்ம திட்டமிடாட்டால் நம்ம தோல்விக்கு என்ன செய்து திட்டமிட்டு விடுகிறோம். அப்போ நம்ம சரியான முறையில் நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது, நாம் செலவு செய்கிற பணத்தை உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கணும். நம்ம அப்படி ஒரு பழக்கம் இருக்கா? எத்தனை பேர் கணக்கு பார்க்குறீங்க? சரியா? சிலர் எத்தனை பேருக்கு கடன் கொடுத்தோம் அதை கணக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. இத்தனை பேருக்கு கடன் கொடுத்தோம், இத்தனை பேர் தரணும் 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 தரணும், இவங்க இவ்வளோ தரணும், இவங்க இவ்வளோ தரணும், இத்தனை பேருக்கு நான் செய்திருக்கிறேன், இவ்வளோ பேர் தரணும். சரியா? சிலர் விசேஷம் வைப்பாங்க, விசேஷம் வச்சு நோட்டை என்ன செய்திருவாங்க?
எழுதிடுவாங்க. அந்த நோட்டை எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு இவ்வளோ வேறு தரணும், நம்ம எப்போ விசேஷம் வைக்கிறது, எனக்கு 1,00,000 ரூபா தரணும், நான் இவங்க தரணும், அப்போ சரி எல்லாம் சேர்த்து ஒரு 3,00,000 ரூபா நான் இப்போ வெளியே கிடக்கு அப்படின்னே திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அந்த திட்டத்தை சொல்லலை, அந்த திட்டத்தை சொல்ல. நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்முடைய செலவு வளவு கணக்கை என்ன செய்ய வேண்டும்? நாம் திட்டமிட வேண்டும். வரவு செலவு கணக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு பார்க்க வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். சரியா? செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இவைகளிலும் அங்கே நம்ம திட்டமிட வேண்டும் என்று சொல்லுகிறது. நேகம் குறுகிய இருக்கனாலும் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். சரியா? 3 காரியம் என்னெல்லாம் பார்த்துட்டோம்? பணத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதனால் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வது, கடினமாக உழைக்க வேண்டும். 3வது, நாம் சரியாக திட்டமிட வேண்டும். 4வது, எதிர்காலம் மற்றும் எதிர்பாராத தேவைகளுக்காக சேமிக்க வேண்டும். சேவிங்ஸ் கண்டிப்பாக அவசியம். சரியா? எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன அளவு நாம் என்ன செய்ய வேண்டுமா? சேவிக்க. திடீர்னு எதிர்பாராத ஒரு ஆபத்து, ஒரு தேவை, ஒரு அர்ஜென்ட் வந்தாச்சுன்னா அதற்காக நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ் என்ன செய்யணும்? இருக்க வேணும். சரியா? ஒரு 2-3 அக்கௌண்ட்டு நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு அக்கௌண்ட்டை மறந்துடணும், அதில் போட்டுட்டு என்ன செய்யணும்? மறந்துடணும். சரியா? நம்ம பேங்கு இல்லை வேலை பார்க்குறவங்களே நம்மகிட்ட இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் ஒரு 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிச்சுட்டே இருக்கணும். அது என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலை வந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது, கை வைக்கவே கூடாது. அப்போது சரியா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மூடன் தன் வருமானத்தை சேமிக்காமல் அனைத்தையும் என்ன செய்கிறான்? செலவழித்து போடுகிறான். அப்போ நீங்கள் வரக்கூடிய வருமானம் அவ்வளோ செலவழிஞ்சு கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு வேதம் சொல்லுகிறது? யாரா? மூடன். சரியா? உங்களை யாராவது முட்டாளே அப்படின்னு திட்டினா எப்படி இருக்கும்? கோபம் வந்துடும், அப்படி தானே? அப்போ நம்ம இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா யாருன்னு வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது? மூடன், முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அது மட்டுமல்ல, ஞானம் உள்ளவனோ எறும்பை போல எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனங்களை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 6:6லேருந்து 8 வரைக்கும். அங்கே என்ன செய்கிறது? எறும்பு என்ன செய்கிறது? எறும்பின இடத்துல நான் தான் போன வாரம் கூட சொன்னேன், அப்படி தானே? நான் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தோம். சமோசாலேருந்து ஒரு சின்ன துண்டு கீழே விழுந்துருச்சு. அந்த துண்டு விழுந்த உடனே எங்கேருந்து எறும்பு வந்துச்சுன்னா தெரில. நம்ம அனௌன்ஸ் பண்ணவா செய்தோம், எறும்பே நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே வந்து நான் ஒரு துண்டு சமோசாவை கீழே போட்டு விட்டேன், அதை எடுத்து கொண்டு போய் நீ சேமித்து வைத்துக்கொள், உனக்கு தேவைப்படும், மழை காலத்தில் உனக்கு தேவைப்படும் அப்படின்னு யாராவது அனௌன்ஸ் பண்ணோமா? இல்லை. துண்டு கீழே விழுந்துச்சு. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள, சரி அதிக நேரம்லாம் இல்லைங்க, அந்த டீ, அதாவது சமோசா சாப்பிட்டு டீயை குடித்து முடித்த உடனே நம்ம எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டீ குடித்து முடிக்கிறதுக்குள்ளே, டீ குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2-3 நிமிஷம், 5 நிமிஷம்னு வச்சுக்கலாம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 3-4 எறும்பு வந்து அந்த எறும்பை காட்டிலும் அதிகமான வெயிட் உள்ளதை அந்த பொருளை என்ன செய்யுது? அந்த எறும்பு தூக்கிட்டு போகுது. அப்போ பாருங்க, அந்த எறும்பு எவ்வளவு உழைக்கிறது, எவ்வளவு அது தன்னுடைய கோடை காலத்திற்காக சேமித்து வைக்கிறது. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ இன்னையிலேருந்து யாரெல்லாம் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ சேவிங்ஸ் சொன்னால் ஒரு எல்ஐசி போடுறீங்க. எல்ஐசி ஏஜெண்டாக பாஸ்டர் நீங்கள் மெசேஜில் இன்றைக்கி காலையில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை, சரியா? உடனே நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர்மா எல்ஐசியாக இருக்காங்க, அவங்க விட்டு பல வருஷங்கள் ஆச்சு, சரியா, விட்டுட்டாங்க. அப்போ பாருங்கள், ஏதாவது ஒன்று சேவிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? சேவிங்ஸ் ஒரு 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 என்ன செய்யணும்? எங்கேயாவது என்ன செய்யணும்? ஒரு சீட்டை போடணும். ஏதாவது ஒரு குழுவில் கூட சேர்ந்து ஒரு லோனை போடுங்க, சரியா? அந்த பணத்தை எடுக்காதீங்க, அதை அப்படியே சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நமது வருமானத்தில் 10%, இதை எழுதிக்கோங்க, வருமானத்தில் 10% தசம பாகம் கொடுங்கள். வருமானத்தில் எவ்வளவு தசம பாகம்? 10%. ரெண்டாவது என்ன செய்யணும்? 10% சேமியுங்க. எத்தனை சதவீதம் சேமிக்கணும்? 10%.
சரி, அப்போ 10,000 ரூபாய் வருமானம்னா 1000 ரூபாய் யாருக்கு? கர்த்தருக்கு காணிக்க கொடுங்க. 1000 ரூபாய் என்ன செய்யுங்க? சேவிங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? 8,000 ரூபாய். அப்போ 80% நீங்கள் என்ன செய்யுங்க? செலவு பண்ணுங்க. எத்தனை சதவீதம் செலவு பண்ணணும்? 80%. இப்போ உங்கள் கணவனார் உங்களுக்கு கொடுக்குற காசில், சரியா, வீட்டு செலவுக்குன்னு கொடுத்தாலும், சரியா, அதில் 80% செலவு பண்ணிவிட்டு 10% நீங்கள் என்ன செய்யணும்? சேவிங் பண்ணணும். சரியா, அப்போ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். 80% நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டமிடுங்க. அப்போ யோசேப்பு அவர் என்ன செய்தார்? அந்த பஞ்ச காலத்தில் அவங்க என்ன செய்தாங்க? சேவிங் பண்ணாங்க. சரியா, ஆதியாகமம் 41 அதிகாரம் 34 36 போய் வாசித்து பாருங்க. சரியா, அங்கே ஒரு பெரிய பஞ்ச காலம் வரப்போகுதுன்னு யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்திலே பேசினான். உடனே அவன் ராஜாவை பார்க்குறான். நம்ம தேசம் பெரிய பஞ்சம் வரப்போகுது, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? உழைப்பில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க? பண்டக சாலையில் கொண்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வச்சாங்க. சுற்று வட்டாரம் முழு ஊர்களும் பஞ்சம் உண்டாயிட்டு. ஆனால் இவங்க ஊரில் பஞ்சம் வரலை. காரணம் என்னென்னா, ஏற்கனவே அவங்க சேவிங்ஸ் பண்ணதை எடுத்து அவங்க செலவு பண்ணாங்க. அப்போ அதே போல் யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமாக அந்த சொப்பனத்தின் மூலம் பேசுனது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நான் செயல்பட வேண்டும். ஜப்பானில் உள்ள மக்கள் 25% சேவிக்கிறாங்க. 25% அவங்க என்ன செய்கிறாங்க? சேமிக்கிறார்கள். சரியா, அதே போல் இன்னும் ஒரு நாடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஐரோப்பியர்கள், சரி, ஐரோப்பா மக்களில் உள்ளவங்க 15% 20% என்ன செய்கிறாங்க? சேமிக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் உள்ளவங்க எவ்வளோ சேவிக்கிறாங்கன்னா, வருமானத்தை காட்டிலும் 1% அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அமெரிக்காவில் உள்ளவங்க வருமானத்தை காட்டிலும் 1% அதிகமாக செலவு பண்ணுறாங்க. சரியா, நம்ம நாட்டில் எப்படி? நம்ம நாட்டில் நம்ம சேவிங் பண்ண மாட்டோம், கடன் வாங்கி செலவு பண்ணுவோம். சரியா, வருமானத்தை விட கூடுதலாக. சரியா, அப்படிதானே? ஏதாவது விசேஷம் வீடு, ஏதாவது கல்யாண வீடு, துணி எடுக்கணும், அது இது எல்லாம் சொல்லு நம்ம அதிகமாக செலவு பண்ணோம். அப்போ அப்படிப்பட்ட பழக்கம் அல்ல. அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு, நம்முடைய பொருளாதார தடைகள் நீங்குவதற்கு, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சேமிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, 5வது பாயிண்ட் வேகமாக போகிறேன். இன்னும் 2 பாயிண்டில் முடிச்சிருவேன். 5வது பாயிண்ட் என்னென்னா, ஏழைகளுக்கு இறங்குங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாருக்கு இறங்கணுமா? அப்போ வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11 அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 25வது வசனம், உதாரணக்குள்ள ஆத்துமா செழிக்கும். அல்லேலூயா சொல்லணுமா? அப்போ உதாரண நம்மள ஆத்துமா. அப்போ உதாரணத்துவமாக நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? செழிக்கும். நம்முடைய சபையிலும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க ஏழைகளுக்கு வருஷந்தோறும் துணியை எடுத்து கொடுக்குறாங்க, கஷ்டப்படுகிறவங்கள பார்க்குறாங்க. சரியா, சில பொருட்களை வலது கை தெரியாமல் இடது கை செய்கிறாங்க. அப்படி செய்கிற இடது கைக்கு தெரியாமல் வலது கை என்ன செய்கிறாங்க, யாருக்கு தெரியாமல் ரகசியமாக. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறானா? கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழையின் கூக்குரலில் தன் செவிகளை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்படாது. சரியா, அப்போ பாருங்க, நம்ம கருமியா அல்லது நம்ம யாருக்கு கொடுக்காதவங்களா இருந்தோன்னா, நம்ம ஒரு கஷ்டப்படுகிற மற்றவங்க கஷ்டப்படும் போது நம்ம உதவி செய்யாட்டா, நம்ம கஷ்டப்படும் பொழுது நாம் எவ்வளவுதான் கத்தி கதறி கூப்பிட்டாலும் ஆண்டவர் செவியை என்ன செய்ய மாட்டாரா? சாய்க்க மாட்டார். அப்போ சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன், எத்தனை பேருக்கு நான் ஆண்டவரே நான் கஷ்டப்படும் போது ஏதோ ஒரு சின்ன உதவி, நம்ம சொத்தை விற்று கொடுக்கணும்னா அல்ல, நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரே ஒரு சின்ன காரியம், ஒரு உதவி செய்தோமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிப்போம். அப்போ நம்ம மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சரியா, அப்போ திருச்சபையில் உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். உன்னில் உள்ள ஏழை சகோதரனுக்கு நீ உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உன் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சரியா, அது மட்டுமல்ல, விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்ய கடவோம் என்று பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம என்ன செய்யணுமா?
சொல்லுங்க, அமைதியாயிட்டீங்க? எல்லாம் தீவிரமாக எழுதிட்டு இருக்கீங்களா? நன்மை செய்யணும். விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். எல்லாரும் வந்துட்டு நம்ம ஆராதனையும் முடித்தோம் போனோன்னு இல்லை. சரியா? மற்றவங்களுடைய கஷ்டங்களை நம்ம அவங்க கேட்டு ஜெபம் பண்ணணும். முடிஞ்சா அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இவைகளை ஆண்டவர் விரும்புகிறார். ஆதி திருச்சபை அப்படிதான். ஆதி திருச்சபை போல நம்ம இந்த காலத்தில் இருக்க முடியாது. ஆதி திருச்சபை என்ன பண்ணாங்க? இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று கொண்டு வந்து என்ன செய்தாங்க? மொத்தமாக சபையில் வச்சுட்டாங்க. பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அங்கே ஏழை பணக்காரன்னு இல்லை. ஏழை பணக்காரன் இவன் இப்படி உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன், அந்த சமுதாயம் எதுவுமே இல்லை. அவங்க எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லலாம். அப்போது ஸ்தோத்திரம், நம்மிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை வர்த்திக்க செய்வார், நம்மை பெருக செய்வார். கலாத்தியர் 2:10, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இவைகளை வாசிக்க முடியும். கலாத்தியர் 2:10, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆறாவது காரியம் நாம் யூகித்து என்ன செய்வோம்? முதலீடு செய்வதை விட்டுவிட வேண்டும். சரியா? நம்ம கெஸ் பண்ணி முதலீடு செய்வோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்படி செய்தால் இப்படியெல்லாம் நிறைய பணம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. சரியா? சிலர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 6 மாதத்தில் உங்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபா கொடுப்போம். 6ஆவது மாதம் முடியும் போது 1 லட்சத்தை என்ன செய்திருவோம்? திரும்ப கொடுத்துருவோம். சரியா? அப்போ பாருங்க, எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நம்ம ஞானத்தோடு கூட என்ன செய்யணும்? சரியான இடத்துல நம்ம முதலீடு பண்ண வேண்டும். சரியா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவருக்கு அடிமை. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்தது, நீங்கள் ஏற்கனவே கடன் பட்டிருப்பீர்களானால் அந்த கடனை அடைக்க என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 21ஆவது வசனம். சங்கீதம் 37:21. சரியா? சங்கீதம் 37:21. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். சரியா? அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகளின் ஒருவன் ஆகாதே, செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தும் நீ படுத்திருக்கும் படுக்கையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகும் என்று வேதம் எச்சரிக்கிறது. சரியா? ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கடனை வாங்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். கடைசியில் படுக்கிறதுக்கு ஒரு பாய் தான் இருக்குது. கடைசியில் கடன்காரன் வந்து அந்த பாயையும் என்ன செய்வான்? நம்மளை மண்ணில் தள்ளி விட்டு எடுத்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறேன். அடுத்தது 7வது காரியம், வீண் செலவை தவிர்த்து விடுங்கள். என்ன செய்யணும்? வீண் செலவு. சரியா? ஸ்டாப் வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். சரியா? நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறத நம்ம என்ன செய்ய வேண்டும்? குறைத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். வேண்டிய செல்வம் ஞானவானுடைய வீட்டில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். மூடனோ அதை என்ன செய்கிறான்? செலவழித்து. அப்போ வேண்டிய செல்வம் ஞானவானுடைய வீட்டில் உண்டு. அப்போ ஞானவானாக இருந்தோம்னா அவங்க வீட்டில் என்ன இருக்குமா? தேவையான செல்வம் அவங்க வீட்டில் இருக்கும். மூடனோ அதை என்ன செய்கிறான்? செலவழித்து போடுகிறான். சரியா? அடுத்தது, பொருளாதார குறைச்சலுக்கான காரணங்களில் ஒன்று வீண் செலவு. வீண் செலவு தான் நமக்கு பொருளாதார தடையை கொண்டு வருகிறது. 2வது, அவசியமற்ற உபயோகமில்லாத தரமற்ற பொருட்களை தேவையில்லாமல் வாங்க என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. என்னெல்லாம் பொருட்கள்? இந்த பொருள் அவசியமே இல்லை, ஆனால் கடையில் ஒருத்தன் கொண்டு வரான், ஒன்று எடுத்தால் 1 ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஆசை வந்துடுது. ஆனால் நமக்கு அது தேவைப்படுதா இல்லையான்னு யோசிக்கிறதே இல்லை. அப்போ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. உபயோகம் இல்லாத பொருள். சரியா? சிலர் வந்து என்ன செய்வாங்க? காய்கறி கட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்பாங்க, புதுசாக கொண்டு வருவாங்க. இந்த ஏமாத்துறதுல ஒரு பெரிய ஃப்ராடு அதுதான். காய்கறி கட்டர். அவன் வெட்டும்போது சூப்பராக இருக்கும், அழகாக வெட்டும். எத்தனை பேர் வீட்டில் காய்கறி கட்டர் வாங்கி அதே அப்படியே இருக்கு. சரியா? எல்லாரும். அப்போ நம்ம அழகான காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு கத்தி போதும். சரியா? அது 15 ரூபா கத்தி போதும். இங்கே 300 ரூபா 500 ரூபான்னு கொடுத்து வாங்கி அது அப்படியே இருக்கும். அப்போ இதை மாதிரி தேவையற்ற பொருட்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அவைகளை எல்லாமே என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா.
அப்போ பாருங்க, நம்ம ஜெபித்து இது அவசியம் தானா, இந்த செலவு அவசியம் தானான்னு ஜெபம் பண்ணி முடிவெடுக்கணும். இல்லையா சொல்லலாமா? அப்போ ஒரு தேவை வந்துட்டுனா இது தேவையா, இது ஜெபம் பண்ண, இதை கொடுக்கலாமா, இதை வாங்கலாமான்னு நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம்னா ஆண்டவர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவார். இது உனக்கு வேண்டாம், டக்குன்னு அனுப்பி விட்டுடலாம். சரியா? அப்போ நீங்கள் அப்படி செய்யுங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஹோட்டலில் போய் மொத்தமாக செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. பெரிய ஹோட்டலில் போய், சரியா, ஒரு பிரியாணி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு சரியா 300 ரூபா 400 ரூபா தான் செலவாகும். ஆனால் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஹோட்டலில் கொண்டு அதிக செலவு. இப்போ இது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு அநேக மக்கள் கடன்காரனாக மாறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் தான். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஹோட்டல் ஒரு ட்ரெண்டிங்காக மாறிட்டு நேராக குடும்பமாக போய் மொத்தமாக செலவு பண்ணிட்டு வர்றது, அது வந்து ஒரு அவசியமற்ற செலவு. ஆனால் ஹோட்டலில் போய் கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் குடும்பமாக மாதத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் 2 முறை குடும்பமாக சாப்பிடுங்க, தவறே கிடையாது. அது நான் வேண்டான்னு சொல்லலை, அதுக்கு எதிராளியும் கிடையாது. ஆனால் நல்ல லைட்டெல்லாம் போட்டு இருட்டு ரூமில் போய் விலை உயர்ந்த காசை கொடுத்து சாப்பிட்டுட்டு வர காரியங்கள் அது முக்கிய தவறானது. அது நம்மை கடன்காரனாய் மாற்றிவிடும். இல்லையா சொல்லலாம்? அல்லேலூயா. அதே போல் சரியா, இன்னொரு காரியம் என்னன்னா, அட்வர்டைஸ்மெண்ட், டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுனா உடனே போய் அதை போய் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. ஏன்னா ஒரு நடிகையில் ஒரு நடிகனை ஒரு நல்ல ஒரு அழகான வார்த்தையை சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க, உடனே அந்த சோப்பை போய் வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த பொருள் எப்படி இருக்காது, நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஒருத்தங்க பக்கத்தில் உள்ளவங்க யூஸ் பண்ணிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் வாங்குங்க, கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க யூஸ் பண்ணிவிட்டு இதை வாங்குங்க, இது பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்போ வீண் செலவை தவிர்க்க வேண்டும். கடைசியாக 8வது காரியம், தேவனிடத்தில் ஜெபியுங்கள். யார்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும்? அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அடுத்தது, கர்த்தரை நம்புகிறவனோ, இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். நீங்கள் ஆசீர்வதிச்சா ஒழியாதான் எனக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. வேற என்ன பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதம் இல்லை. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. 2வது, கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தரே ஐஸ்வர்யத்தை அடைய பண்ணுகிறாராம். அடுத்தது வேத வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் தேவனாலே வருகிறது. ஐஸ்வர்யம் யாரால வருகிறதா? அப்போ நம்முடைய முயற்சி எல்லாம் வீண். சரியா, நம்ம முயற்சி எடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தை தருகிறது யாருங்க? ஆண்டவர். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதெல்லாம் நான் கையில இருந்து ஏதோ ஒரு பாயிண்டாக சொல்கிறேன்னு இல்லை, இதெல்லாம் வேதத்தில் இருந்து எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வேதத்தில் உள்ள வசனங்களெல்லாம் பார்த்து நம்ம சொல்லுகிறோம். 1 நாளாகமும் அதிகாரம் 29ஆம் வசனம் 12வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஞானத்தையும் பலனையும் வாய்ப்புகளையும் அவரே அருளுகிறார். ஒரு இல்லையே சொல்லலாமா? இந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கிறது யாரா? கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போ இவைகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது தேவன் பொருளாதாரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு இல்லையா சொல்லலாமா? எல்லாம் முழங்கால் போடுவோம், தலையில் கை வைப்போம். நானும் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, எனக்கும் பொருளாதார தேவைகள் இருக்குது. ஆண்டவரே, பொருளாதார தேவையில் இந்த மாதத்தில் என்ன ஆசீர்வதிங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க, தலையில் கை வைங்க. ஆண்டவரே, அப்பா, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். முதல்ல கேளுங்க, கடன் பிரச்சனை மாறட்டும். ஆண்டவரே, அப்பா, பொருளாதாரத்தில் என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நான் கை கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, முதல்ல தசம பாகத்தில் நான் உண்மையாக இருப்பேன். சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு வருகிற வருமானத்தில் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஆண்டவரே, முதல் பலனை என் தேவனுக்கு நான் கொடுப்பேன். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே, தேவனுக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, 2வது, நான் ஆண்டவரே நல்ல வேலை செய்வேன். ஆண்டவரே, கடினமாக வேலை செய்வேன். ஆண்டவரே,
கடினமாக வேலை செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வீண் செலவுகளை நான் தவிர்ப்பேன் ஆண்டவரே. அப்பா, நான் இன்றையிலேருந்து ஆண்டவரே ஒரு சின்ன தொகையை, ஒரு 5 ரூபானாலும் பரவாயில்ல, 10 ரூபானாலும் பரவாயில்ல, 50 ரூபானாலும் பரவாயில்ல, நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் ஆண்டவரே. அப்பா, நான் சேமிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், எல்லாம் வாய்களை திறந்து நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சேமிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சேமிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இனிமேல் கடன் வாங்காதபடி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வீணான பொருட்களை வாங்கி செலவழிக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் திட்டமிடணும், பிளான் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இன்றைக்கு வருகிற ஆண்டவரே ஒரு நோட்டு வாங்கிட்டு போனோம். சச்சி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகும்போது ஒரு நோட்டு வாங்கிட்டு போய், ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ நான் செலவு செய்கிறேன் ஆண்டவரே என்பதை நான் கரெக்டாக எழுதி வைத்து ஆண்டவரே செலவு செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, திக்கற்றவர்கள், ஏழைகள், ஆண்டவரே, யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்க வந்தாச்சுன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் ஆண்டவரே. உதவி செய்வேன் ஆண்டவரே. அப்பா, சொல்ற எல்லா காரியத்தையும் நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உண்மை நம்புவேன் ஆண்டவரே. நான் ஜெபித்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பிடித்து கொண்டு நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. இந்த வருடத்தில் ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறட்டும் ஆண்டவரே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரே துதிக்கிற. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் செயல்படுத்த, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆம் ராஜா, நீ அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. அப்போ ஆசோத்திரம் இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி எல்லாரையும் பொருளாதாரத்தில் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைங்கப்பா. ஆண்டவரே, இந்த சபைக்கு நான் போனது நிமித்தம், ஆண்டவரை தேடினது நிமித்தம், வேதத்தை வாசித்தது நிமித்தம், வேதத்தை கடைபிடித்தது நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அநேகருக்கு இந்த பிள்ளைகள் சாட்சியாக நீர் மாற்றுவீராக ராஜா. இப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழி மறவாதே. ஆமென். அல்லேலூயா.